இந்தியா முழுதும் அனைத்து மாநிலத்திலும் இருக்கின்ற அது பிராந்திய கட்சியாக இருக்கட்டும், இல்ல தேசிய கட்சியாக இருக்கட்டும், பார்லிமெண்ட் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீர் இருக்கிற கட்சியாக இருக்கட்டும், வடகிழக்கு மாநில கட்சியாக இருக்கட்டும், அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து ஆட்சியை கலைத்து ஆட்சியை பறித்து இருக்கின்ற இயக்கம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அதிகாரமிக்க இயக்கத்திடமிருந்து இன்றைக்கு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி மட்டும்தான் இருக்குது வலிமையான இயக்கம். ஏன் என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இந்தியாவுக்கு அனைத்து கட்சிகளும் அடித்து நொறுக்கிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் பண்ண முடியும்னா என்ன காரணம்? இது தொண்டர்கள் நிலைமைய இயக்கம், தலைவர்கள் நம்பி இல்லை இந்த இயக்கம், தொண்டர்கள் பலம். இன்றைக்கு ஒரு தொண்டர் அடிமட்ட தொண்டர் இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர். இது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு நேற்று வரை நம்மளை குறை சொல்லிக் கொண்டிருந்தாங்க. டிவில பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. ஏன் இன்றைக்கு ஆக தெரியாத முதல்வர் ஸ்டாலின் அப்பப்ப சொல்வார் கள்ள கூட்டணி கள்ள கூட்டணி. அந்த ஸ்டாலினே சொல்கிறார். என்ன சொல்றாரு? இன்னைக்கு என்ன சொல்றாரு? பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார். இன்னைக்கு அத்தனை பேரும் சொல்றாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர், ஒரு இயக்கத்துடைய அதிகாரமிக்க தைரியமான ஒரு பொதுச் செயலாளரை முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எவ்வளவு பிரச்சனை நான் உள்ள இருந்து பார்க்கிறோம். ஆனா அத்தனை அச்சுறுத்தலும் மிரட்டலுக்கும் அடிப்பணியாமல் இந்த இயக்கம் இருக்கணும், இந்த ரெட்டலை இருக்கணும். அம்மா போல 100 ஆண்டு காலத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில வந்து மக்கள் பணி ஆற்றணும் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தை இன்னைக்கு கட்டி காப்பாத்து. இது ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்தணும், வேகப்படுத்தணும் சொல்றல. இது நிதர்சனமான உண்மை, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த 5 ஆண்டு காலம் நடைபெற்ற பல்வேறு போராட்டம், எதிரி மட்டும் இல்ல, துரோகி துரோகி துரோகி. எந்த இரட்டலையால பேரு புகழ் சொத்து பதவி முதலமைச்சர் பதவிக்கு அனுபவித்த அந்த துரோகி ஏற்கனவே இந்த இரட்டலை சின்னத்தை முடக்கிறான். மீண்டும் முடப்பதற்கு கடிதம் கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையிலும் அத்தனையும் எதிர்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கிறது என்றால் உங்களை போன்ற தொண்டருடைய பலத்தாக தான். ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான தேர்தல், உயிர் நாடியான தேர்தல்.